அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். இந்த பதிவை என்ன சொன்னான்னா கொஞ்சம் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் புரியணும். எல்லாமே ஜோதிடம் என்பது இலகுவாக கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இது ஒரு கர்மா, வாழ்வியல் கர்மா. அப்போ என்ன சொன்னான்னா, நம்மளுடைய உயிர் மையம் எங்கே இருக்கிறது? நம்மளுடைய உயிர் மையம் என்பது கரணத்தில் தான் இருக்கும். அப்போ என்ன நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, நம்மளுடைய கரணத்திற்குண்டான கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கும். அப்போ கரணத்திற்குண்டான கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கும். அந்த நட்சத்திரத்திலிருந்து 8வது நட்சத்திரம், அங்கே தான் நம்மளுடைய உயிர் மையம் இருக்கிறது. அப்போ உயிர் மையம் இயங்கி கொண்டிருக்கும். இதை யாரும் நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு சாதாரண ஏதோ ஒன்று, அவருக்கு ஏதோ டைம் ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் நினச்சிடாதீங்க. உங்களுடைய உயிரே அங்கே தான் இருக்கு. உங்களுடைய கரணநாதன் பவம் பாலவம் அப்படின்னு சொல்லி 11 கரணத்தில் நீங்கள் எந்த கரணத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அந்த கரணத்திற்குண்டான கிரகம் யார் என்பது உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த கிரகம் இப்போ ஒரு உதாரணம் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தர் தைத்துளை கரணத்தில் போய் பிறந்திருக்கார். தைத்துளை என்று சொன்னால் யாருன்னா சுக்கிரன். இந்த சுக்கிரன் எந்த நட்சத்திரத்தில் நின்றிருக்கிறார், இந்த சுக்கிரன் எந்த நட்சத்திரத்தில் நின்றிருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரத்தில் தான் உங்களுடைய உயிர் மையம் இருக்கிறது. இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு உயிர் மையம் என்பது எதுன்னு தெரியணும். அப்போ உங்களுடைய கரணநாதன் நின்ற நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரம். இப்போ ஒருத்தருடைய கரணநாதன் இப்போ தைத்துளை கரணமே எடுத்துடுங்க. அந்த தைத்துளை கரணத்திற்குண்டான சுக்கிரன் ஒருவருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்காருன்னு. அப்போ திருவாதிரையில் இருந்து 8வது நட்சத்திரம், திருவாதிரையிலிருந்து 8வது நட்சத்திரம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம். அந்த அஸ்த நட்சத்திரம் தான் 8வது நட்சத்திரம். அந்த 8வது நட்சத்திரத்திற்குண்டான அந்த 8வது நட்சத்திரம் தான் என்ன சொல்றாங்க, நம்ம உயிரை இயக்குகின்ற நட்சத்திரம். நம்மளுடைய உயிரை யார் இயக்குறா? நம்முடைய கரணநாதன் நின்ற நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரத்தை என்ன சொல்கிறேன் தான் உயிர் மையம். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதை நான் சொன்னேன். உங்களுடைய கரணநாதன் நின்ற நட்சத்திரத்துக்கு 8வது எங்கள் கரணநாதன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து 8வது நட்சத்திரத்தை எண்ணிக்கொள்ளுங்கள். அந்த 8வது நட்சத்திரமோ அதுவே நம்மளுடைய உயிர் மையம்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அது ஜென்ம நட்சத்திரமாகவும் உங்கள் லக்கணாதிபதி நட்சத்திரமாகவும் வரக்கூடாது. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமாகவும் வரக்கூடாது. உங்கள் லக்கணாதிபதி நட்சத்திரமாகவும் வரக்கூடாது. ஜென்ம நட்சத்திரம்னு என்ன? நம்ம பிறந்த நட்சத்திரம். அந்த கரணநாதன் நின்ற இடத்திற்கு 8வது நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக இருக்கக்கூடாது. 2வது, அந்த கரணநாதன் நின்ற நட்சத்திரத்திற்கு என்ன சொல்றான்னா லக்கணாதிபதி நட்சத்திரம். இப்போ மேச லக்கணம் அப்படின்னா செவ்வாய், அது லக்கணாதிபதி நட்சத்திரமாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்து விட்டால் இருக்கக்கூடாது. அதுதான் அதில் இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். அந்த இருக்கக்கூடாது. அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா, அந்த 8வது நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் எதுவோ,
இப்போ நம்ம ஒரு உதாரண ஜாதகத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் நம்முடைய கரணநாதன் என்று திருவாதிரை நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரமாகிய அஸ்தம் வருகின்ற காரணத்தினால் அந்த 8வது நட்சத்திரத்திற்குண்டான சந்திரனுடைய புத்தி, சந்திரனுடைய அந்தரம், சந்திரனுடைய சூட்சுமம் வரும்போது அது கண்டிப்பாக வாழ்க்கையை பாதிக்கும். அதே போல இந்த 8வது கரணநாதன் நின்ற நட்சத்திரத்திற்கு என்ன சொல்கிறான்னா, 8வது நட்சத்திரம் உங்களுக்கு ஒரு நண்பராக வந்தாலும், ஃப்ரெண்டாக வந்தாலும், மனைவியாக அமைந்தாலும், குழந்தையாக பிறந்தாலும், மருமகனாக வந்தாலும், மச்சினிச்சியாக வந்தாலும், பெரியப்பனோ சித்தப்பனோ எவன் வந்தாலும் சரிதான், உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்காது. இதை எல்லா மனிதனும் புரிஞ்சுக்கிடணும். இதில் என்ன சொல்கிறான்னா, இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னா, இப்போ நமக்கு ஒரு திசை, ஆகாத திசைன்னா என்னது, லக்கணத்திற்கு 8ஆம் இடத்து அதிபதி திசை அல்லது புத்தி. லக்கணத்திற்கு 8ஆம் இடத்து அதிபதி திசை, அதாவது மாரக திசை ஓடும்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் சரலக்கணத்திற்கு 11 குடையவன் பாதகாதிபதி, ஸ்திரலக்கணத்திற்கு 9 குடையவன் பாதகாதி, உபயலக்கணத்திற்கு 7 குடையவன் பாதகாதிபதி என்ற ஆதிபத்தியத்தின்படி அந்த திசைகள் புத்திகள் அந்தரம் ஓடும்போது நம்மளுடைய கரணநாதனுக்கு 8வது, நம்ம கரணநாதன் நின்ற நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரத்திற்குண்டான புத்தி அந்தரம் ஓடும்போது அந்த இடத்தை சந்திரன் கடக்கும் போதும் நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிடுங்க. நம்மளுடைய கரணநாதன் நின்ற நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரத்தில் சந்திரன் கடக்கும் போது கண்டம் உண்டாகும், விபத்து உண்டாகும். இது மிக 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 முக்கியமான ஜோதிட விதி. இதை நீங்கள் உங்கள் ஜாதகத்தை ஆராய்ஞ்சு பாருங்கள். இதில் தான் விஷயம் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொன்னோன்னா அடிப்படை பேசிக்கு நம்ம 11 கரணத்தில் ஒரு கரணத்தில் பிறந்திருக்கோம். அந்த கரணத்திற்குண்டான கிரகம் நமக்கு எதுன்னு தெரியும். அந்த கரணத்திற்குண்டான கிரகம் எது என்று நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடணும். அப்போ அந்த கரணத்திற்குண்டான கிரகம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கரணநாதன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து 8வது நட்சத்திரம் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா உயிர் மையம். உயிர் மையம்னா அந்த இடத்துல நம்மளுடைய உயிரோடைய பிடி இருக்கிறது. அப்போ அந்த உயிரோடைய பிடி இருக்கிற காரணத்தினால நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த 8வது நட்சத்திரத்தை சந்திரன் கடந்து போகும்போது வெளியூர் பயணங்களை வைத்து கொள்ளாதீர்கள். அந்த 8வது நட்சத்திரத்தில் ஒரு நல்ல காரியம் செய்யாதீர்கள். நமக்கு 6 குடையவன் திசை, 8 குடையவன் திசை, 12 குடையவன் திசை ஓடும்போது அந்த 8வது கரணநாதன் நின்ற நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரத்திற்கு உண்டான ஒரு பகுதி வரும் இல்லையா. சூரியன் 8வது நட்சத்திரமோ சந்திரன் 8வது 9 நவகிரகங்கள் நம்ம அந்த திசை அதில் ஒரு அந்தரமாக வரும்போது அந்த காலத்தை நீங்கள் கவனமாக கழிக்கணும். ஏன்னா இதனால் அனுபவிச்சு தெரிஞ்சு அனுபவிச்ச பிறகு என்ன சொல்கிறான்னா, அவ்வளவு கொடூரமான ஒரு வேலையை செய்யும், நிம்மதியை இழக்க வைக்கும். இதை நீங்கள் தயவு செய்து தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இதுவே உங்களுடைய லக்கணத்தின் உயிர் மையம். அந்த மையத்தின் மேல் சந்திரன் செல்லும் போதும் ஒரு திசையில் அந்த உயிர் மையத்துக்குண்டான நட்சத்திரத்தின் புத்திகள் அஞ்சரங்கள் சூட்சுமங்கள் ஓடும் போதும், அதே நட்சத்திரத்தில் நண்பர்கள் வரும்போதும், அதே நட்சத்திரத்தில் என்ன சொல்கிறான்னா, எங்கேயோ ஒரு மனுஷன் நமக்கு நண்பனாக வந்தால் அவன் என்ன செய்வான் என்று சொன்னால் நம்மளுடைய உயிரை கூட எடுத்துகிட்டு போயிடுவான்.
அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. ஏன்னா இதை நான் அனுபவிச்சு, அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன ஒன்றை நாம் என்ன சொல்கிறோம், நல்லா அனுபவிச்சு அதை நமக்கு அப்ளை பண்ணி பார்க்கணும். ஜோதிடமே நமக்கு அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்போ நீங்கள் என்ன சொன்னான்னா இன்றைக்கி தெரிஞ்சிடும் என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறாருன்னா நம்ம அந்த இது இருக்கு இல்லையா, அந்த நம்மளுடைய 11 கரணத்தில் நம்ம ஒரு கரணத்தில் என்ன சொல்கிறான்னா பிறந்திருக்கோம். அப்போ நம்ம ஒரு கரணத்தில் பிறந்திருக்கோம். அந்த கரணத்திற்குண்டான கிரகம் எதுன்னு நமக்கு தெரிஞ்சு அது நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். என்ன காரணம்னா, இனிமேல் நீங்கள் தேடி போய் பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஐயோ அப்படின்னு மண்டையை உடைச்சிட்டு இருக்க வேண்டாம். இப்போ கரணத்திற்குண்டான கிரகங்கள் எது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அப்படி சொல்லும்போது என்ன சொல்கிறான்னா, இப்போ சொல்லிடுறேன். பவகரணத்தில் போய் பிறந்தால் செவ்வாய் தான் கிரகம். பாலவ கரணத்தில் போய் பிறந்தால் ராகு தான் அதற்குண்டான கிரகம். கௌளவ கரணத்தில் போய் பிறந்தால் சனிதான் அதுக்குண்டான கிரகம். தைத்துளை கரணத்தில் போய் பிறந்தால் சுக்கிரன் உங்களுடைய கரண கிரகம். கரசை கரணத்தில் போய் பிறந்தால் சந்திரன் தான் உங்களுடைய கரண கிரகம். வணிசை கரணத்தில் போய் பிறந்தால் சூரியன் தான் உங்களுடைய கரண கிரகம். பத்திரை கரணத்தில் போய் பிறந்தால் கேது தான் உங்களுடைய கரண கிரகம். சகுனி கரணத்தில் போய் பிறந்தால் சனிதான் உங்களுடைய கரண கிரகம். சதுஸ்பாத கரணத்தில் போய் பிறந்தால் குருவே உங்களுடைய கரணத்தின் கிரகம். நாகவ கரணத்தில் போய் பிறந்தால் ராகுவே உங்களுடைய கரணத்தின் கிரகம். கிம்ஸ்துக்கண கரணத்தில் போய் பிறந்தால் புதனே உங்களுடைய கரணத்தின் கிரகம். இந்த கிரகங்கள் நின்ற இடத்திற்கு 8வது நட்சத்திரத்தை தான் நம்ம எப்பயுமே ரொம்ப என்ன சொல்லணும், அதையுடைய திசை புத்திகள் அந்தரங்கள் அது என்ன சொல்லணும், நம்முடைய ஜென்ம நட்சத்திரமாகவோ நம்மளுடைய லக்னாதிபதி நட்சத்திரம். லக்னாதிபதி இப்போ மேச லக்னம்னா செவ்வாய், ரிஷப லக்னம்னா சுக்கிரன், மிதுன லக்னம் புதன், அது லக்னாதிபதி நட்சத்திரமாகவோ இருக்கக்கூடாது. இது ஒரு விதி. இந்த நட்சத்திர நபர்கள் யார் வந்தாலும், ஜோசியம் பார்க்க வந்தாலும் சேர்த்தான், ஃப்ரெண்டாக வந்தாலும் சேர்த்தான், யாராக வந்தாலும் சேர்த்தான், அவனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டு. உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு செயலாக போயிடும். இது ஒரு முக்கியமான பதிவு. படித்து தெளிவாக படிங்க, நிதானமாக படிங்க, சந்தேகம் வராமல் படிங்கன்னா 2க்கு 3 தடவை படி. நான் 2க்கு 3 தடவை நான் திரும்ப சொல்லுவேன். அதனால் என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய இதோடைய தலைப்பு என்ன தெரியுமா? இதோடைய தலைப்பு என்ன சொல்கிறான்னா நம்மளுடைய உயிர் மையம். அதாவது என்ன சொல்கிறான்னா நம்மளுடைய உயிர் மையம் எங்கே இருக்கிறது, நம்மளுடைய உயிர் மைய நட்சத்திரம் எது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கும்படி உங்கள் காயை நகர்த்துங்க. அதில் என்ன செய்யணும், இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த உயிர் மைய நட்சத்திரத்திற்குண்டான பலன்களை தானம் பண்ணிட்டே வாங்க. அவ்வளோதான். சாப்பிட அது என்ன செய்யும், நல்லா ஆகி போயிடும். சாப்பிட தர்மம் தானே. அந்த தர்மம் என்ன சொல்கிறேன், நெகட்டிவை கொடுக்காது. இதை நடைமுறைப்படுத்துங்கள். உங்களுடைய உயிர் மையம் எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து தெளிந்து கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.